சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடை அடைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் வருகை குறைந்து வெறிச்சோடி திருப்பதி மலை காணப்படுகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடை அடைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் வருகை குறைந்து வெறிச்சோடி திருப்பதி மலை காணப்பட்டு வருகிறது. 12 மணி நேரத்திற்கு பின் நாளை அதிகாலை 3 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் என்று தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாலை 3:30 மணிக்கு ஏழுமலையான் கோவில் நடை அடைக்கப்பட்டுள்ளது. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடை அடைக்கப்பட்டுள்ளது. 12 மணி நேரத்திற்கு பின்பு நாளை அதிகாலை 3 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் என்று தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாலை 3:30 மணிக்கு ஏழுமலையான் கோவில் நடை அடைக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடை அடைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் வருகை குறைந்து வெறிச்சோடி திருப்பதி மலை காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 12 மணி நேரத்திற்கு பின்பு நாளை அதிகாலை 3 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் என்றும் தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாலை 3:30 மணிக்கு ஏழுமலையான் கோவில் நடை அடைக்கப்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இணைகிறார். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு ஏழுமலையான் கோவிலில் நடை சாத்தப்படுகிறது. பக்தர்கள் வருகை குறைந்த வெறிச்சோடியே தற்போது காணப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் 12 மணி நேரத்துக்கு பின் நாளை அதிகாலை 3 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் என்றும் திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு ஏற்பட இருக்கும் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு இன்று மாலை 3:30 மணிக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை அடைக்கப்பட்டது. சந்திர கிரகணம் இன்று இரவு மணி 9:50 மணிக்கு துவங்கி நாளை அதிகாலை 1:30 மணி வரை நடைபெற உள்ளது. கிரகணம் துவங்குவதற்கு 6 மணி நேரத்துக்கு முன்னதாக கோவில் நடைகள் அடைக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதி. அதன் அடிப்படையில் 6 மணி நேரம் முன்னதாக இன்று மாலை 3:30 மணிக்கு ஏழுமலையான் கோவில் நடை அடைக்கப்பட்டது. நாளை அதிகாலை 1:30 மணிக்கு கிரகணம் முடிந்த பின் அதிகாலை 3 மணிக்கு ஏழுமலையான் கோவில் நடை மீண்டும் திறக்கப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து சாஸ்திர ரீதியாக கோவிலை முழுவதுமாக சுத்தம் செய்து சுப்பிரபாதம், தோமாலை, அர்ச்சனை ஆகியவை சேவைகள் நடத்தப்படும் என்றும் தொடர்ந்து பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் என்றும் ஆலய நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்பதும் சாஸ்திரங்கள் கூறியிருக்கும் விதி. அதே போல் முன்னதாகவே சமைத்து உணவுப் பொருட்களை இருப்பு வைத்து சாப்பிடக்கூடாது என்பதும் அந்த விதியில் அடக்கம். எனவே இன்று மாலை 3 மணிக்கு துவங்கி நாளை காலை 8 மணி வரை திருப்பதி மலையில் உள்ள அன்னதான கூடத்தில் பக்தர்களுக்கு இலவச உணவு வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பக்தர்கள் வசதிக்காக புளியோதரை பொட்டலங்கள் பக்தர்கள் கூடும் முக்கிய இடங்களில் மட்டும் வழங்கப்படும் என்றும் முன்னதாகவே சமைத்து இருப்பு வைக்கப்பட்ட பொருட்களை கிரகணம் நடைபெறும் போதோ அல்லது கிரகணத்திற்கு பின்னரோ சாப்பிடக்கூடாது என்றும் எனவே இன்று காலை முதல் லட்டு பிரசாத உற்பத்தியை நிறுத்தி வைத்த தேவஸ்தான நிர்வாகம் இருப்பு வைக்கப்பட்டிருந்த அனைத்து லட்டுகளையும் பக்தர்களுக்கு விற்பனை செய்து முடித்துவிட்டது. நாளை காலை நடை திறந்த பின் கருவறை, பிரசாத தயாரிப்பு கூடங்கள், கொடிமரம், பலிப்பீடம் ஆகிய கோவிலில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சாஸ்திர ரீதியாக சுத்தம் செய்யப்பட்ட பின் லட்டு உற்பத்தி நடைபெறும் என்றும் அதன் பின்னர் மட்டுமே லட்டுகள் கவுண்டர்களில் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படும் என ஆலய நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிரகணம் காரணமாக பக்தர்கள் வருகை திருப்பதி மலைக்கு வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. எனவே எப்போதும் பக்தர்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும் ஏழுமலையான் கோவில் சுவாமி தரிசன வரிசை, 4 மா வீதிகள், லட்டு பிரசாத கவுண்டர்கள், தங்கும் அறை, ஒதுக்கீடு கவுண்டர்கள் ஆகியவை வெறிச்சோடி காணப்படுகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.